படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டை ப்ளே பண்றாங்க. ரொம்ப மைல்டான பாட்டு. அங்க இருக்கிற அழகான காட்சிகள்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கப்பிள் கார் ஓட்டிட்டே போறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு கேட். அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேரு மேக்ஸ். சோ இவங்க வெக்கேஷனுக்காக இந்த காட்டு பக்கம் வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த இடம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. கண்டிப்பா இந்த வெக்கேஷன் ரொம்ப ஆசமா என்ஜாய் பண்ணணும். பேசிட்டே வரும்போது அவரோட கேப் பறக்குது. இதனால அவரு காரை நிறுத்துன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போறாரு. ஹீரோயினும் போனா போட்டு வேற வாங்கிக்கோணும் போது இல்ல இது என்னோட ஃபேவரட் கேப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அப்படியே கார் டிரைவ் பண்ணிட்டு வராங்க. அப்படியே அவங்க ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணிட்டு வராங்க. ஹீரோ டிரைவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு லைசன்ஸ் இல்ல. ஹீரோனி கிட்ட தான் இருக்கு. சோ அவங்க டிரைவ் பண்ணிட்டே வருவாங்க. இப்ப ஹீரோனி அவங்களோட நெத்திய பாக்குறாங்க. ரொம்ப சுருக்கமா இருக்கு. அப்படியே அதை பார்த்துட்டே அப்படி கார் டிரைவ் பண்ணிட்டே போகும்போது ரொம்ப இருட்டாயிடுது. சோ இந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்தால செஞ்ச ஒரு வீடு இருக்கும். அங்க ஸ்டே பண்ணதான் இவங்க ஆல்ரெடி புக் பண்ணி இங்க வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோனி கார் டிரைவ் பண்ணிட்டு அந்த கிட்ட வராங்க. காலையில கிளம்பினேன்டா. இந்த கூகுள் மேப்பை பார்த்து கடைசியில இருட்டாவே ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்துட்டோமோ இல்லையா அப்படின்னு ஹீரோனி கேட்கும் போது வந்துட்டோம் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவ் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி ஒரு கார் இருக்கும். இங்க நம்ம மட்டும் தானே தங்க போறோம், ஏன் வேற ஒரு கார் இருக்கு, கரெக்டான லொகேஷன் தானா, இங்க தானே நம்ம புக் பண்ணோம் அப்படின்னு மேக்ஸ் கிட்ட கேக்குறாங்க. இது கரெக்டான இடம் தான், இங்க தான் புக் பண்ணோம் அப்படின்னு போது அந்த வீட்டை விட்டு ஒருத்தர் வெளியே வரான். இவன் பார்க்கவே கொஞ்சம் வினோதமா இருக்கான். வா நம்ம போயிடலாம் போது இரு என்ன நம்ம தெளிவா கேட்கணும், நான் இதுக்கு பே பண்றேன் அப்படின்னு மேக்ஸ் சொல்லிட்டு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி போறாங்க. இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு காமிக்க மாட்டாங்க. பட் அவங்க சண்டை போற மாதிரியே பேசும் போது ஹீரோனியும் இல்ல ப்ராப்ளம்ல நாங்க போயிடறோம் போது மேக்ஸ் ஏன் நீ அப்படி சொல்றாங்க, ரொம்ப காசு கொடுத்துருக்கோம் என்ன நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவரோட பேரு ஆலும் உன்னால என்ன முடியுதோ பண்ணிக்கோ, நாங்க இங்க ஆல்ரெடி புக் பண்ணிருக்கோம், இங்கதான் இருக்க போறோம். நாங்களா? ஆமா அப்படின்னு திமிரா பேசும்போது ஹீரோனி பிரச்சனையே வேணாம், வா நம்ம கார் ஓட்டிட்டே போலாம், வேற ஏதாவது ஹோட்டல்ல இருந்து அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் போது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ வேற டயர்டா இருக்க, இருட்டுல கார் எடுத்து போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரும் பொறுப்பு, அதெல்லாம் வேணாம், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் போது ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நான் இங்க தங்கிக்கிறோமே, என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட உடம்பும் கொஞ்சம் முடியல டயர்டா இருக்காங்கன்னு போது அவன் வேறப்பா நின்னுட்டே இருப்பான். இப்ப உள்ள இருந்து ஒரு பொண்ணு வேகமா வெளியே வருவா. இன்னைக்கு நீங்க இங்க தங்கிக்கலாம் அப்படின்றத சொல்றா. இவளோட பேரு கிரேடா. அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் இங்க ஸ்டே பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இதை கேட்ட உடனே மேக்ஸிம் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போறாரு. பார் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நைட்லாம் இங்க இருக்க வேணா கஷ்டம், நம்ம ஒரு நாள் தங்கிக்கலாமே போது ஹீரோனி ஒரு இன்ட்ரோவர்ட் டைப். இல்ல எனக்கு அவங்க கூட தங்க விருப்பம் இல்ல, எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, நான் வேணா கார்ல தங்கிக்கிறேன், நீ வேணா அங்க தங்கிக்கணும் போது ஏன் நீ உன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டேன்ற, நான் உனக்கு கூட்டிட்டு வந்ததே நீ இந்த இடத்துல இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் தானே, நான் சொல்றத ஒரு வாட்டியாவது புரிஞ்சுக்கோ, வா நம்ம ஸ்டே பண்ணலாம் போது அவங்க யோசிப்பாங்க. சரி ஓகே இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் வந்திருக்கோம், நம்ம கோச்சுக்கு வேணும்ட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்குள்ள போவாங்க. வீடு ரொம்ப அழகா இருக்கும், எல்லாமே பழங்காலத்து பொருட்களா இருக்கும். இதை பார்த்து மேக்ஸ் ரொம்ப ஆர்வமாயிருவாரு. குழந்தைங்க மாதிரி எல்லா பொருளையும் தொட்டுட்டு பார்த்துட்டே இருப்பார். ஆனா ஆளுக்கு கோவம் வரும். அவங்க முறைச்சிட்டு அந்த ஓரமாவே நின்னுகிட்டு இருப்பான். இப்ப அந்த ஜன்னலா பார்ப்பாங்க. ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் அந்த வியூ ரொம்ப பிடிச்சிரும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோனி சரி ஓகே என் லக்கேஜ் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கார் கிட்ட போவாங்க. ஆளோட கேர்ள் ஃபிரெண்ட் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எடுக்கும் போது நீங்க எப்போ மீட் பண்ணிட்டீங்க, எவ்வளவு வருஷமா லவ் பண்றீங்கன்னு நாங்க ஒரு 1 year இருக்கும் அப்படின்னும் போது ஓகே இந்த மேரேஜ் ஆயிடுச்சு தான் உங்களுக்கு போது ஏன் அப்படி கேக்குறீங்க, இல்ல உங்களை பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி தோணுது, என்ன பார்த்தா நீங்க தப்பா நினைக்காதீங்க, உங்களை பார்த்து கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்கு, சோ உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் போது இல்ல நாங்க டேட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்போது இப்போ மேக்ஸ் திருத்தன ஏதோ ஒண்ணு பார்க்கும் போது ஒரு கேமா பாத்துருவாரு. சோ லவர்ஸ் விளையாடக்கூடிய கேம் தான், இல்ல சில கிரேசியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது நம்ம பேசும்போது நம்மளுக்குள்ள ஒத்துமை இன்னும் அதிகமா ஆகும் அப்படின்னும் போது ஆளுக்கு இந்த கேம் பிடிச்சிடும். சரி நைட்ல நான் தூங்க போறோம், இந்த கேம் விளையாடலாம் அப்படின்னும் போது மேக்ஸ்ல இல்ல வேண்டாம் எனக்கு இல்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல கிரேசியான விஷயத்தெல்லாம் பண்ண சொன்னோம், நான் இதுக்கு தயாரா இல்லைன்னு போது வா என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம் விளையாடலாம் அப்படின்னும் போது இப்ப 4 பேர் உட்காந்து அந்த கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவனுக்கு தான் வரும். அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அவனுக்கு பிடிச்ச விஷயம் போது அவளோட மண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணுவான். சரி அவளை பத்தி அவளோட மண்டையை பத்தி ஒரு கவிதை சொல்லும் போது இது ஒரு மண்டை இதுக்கு ஒரு கவிதையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப அடுத்தது ஹீரோனி கிட்ட வரும். சோ அவங்கள பத்தி ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஹீரோனி ஒரு டீச்சர், அவங்க கிட்ட படிக்க வந்த ஸ்டூடெண்ட் தான் மேக்ஸ். சோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணி தான் லவ் பண்ணிருப்பாங்க. இதை கேட்டு அவளோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடுத்து எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு ப்ராஜெக்ட் நாங்க பண்ணோம், அந்த டைம் வந்து ஒரு தக்காளியை நாங்க அறுவடை பண்ணோம், அது வளரணும் பட் அது ப்ராப்பரா வளரல, பட் அந்த டைம் மேக்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா, எனக்கும் அவனுக்கும் சில விஷயங்கள் நிறைய ஒத்து போச்சு, அதுக்கு அடுத்து எங்களுக்கு பிடிச்சதுன்னு நாங்க அப்படியே டேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு அவங்களோட கதையை சொல்றாங்க. அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட வரும். அவளுக்கு ரைட் சைட்ல இருக்கிற பர்சனோட கையை கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்திருக்கும். ஆனா அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனி கடுப்பாயிருவாங்க. ஏன்னா அவ மேக்ஸ ஃப்ளோட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவா. ஹீரோனிக்கு பிடிக்காத ஒரு நாள் அதனால டாபிக்
பார்க்கலாம் சொல்லி இந்த மர வீட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது பக்கத்துல ஓஷன் இருக்கு. மேக்ஸுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடும். அப்படியா, அப்ப நாளைக்கால போலாமான்னு போது மேக்ஸ் நம்ம நாளைக்கு வேற ஒரு ஹோட்டல்ல பாக்கணும்ல, அதனால சீக்கிரமா போய் தூங்கணும், வா போலாம் அப்படின்னு போது இல்ல இப்பதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கேன், நான் விளையாடுறேனே, அது மட்டும் இல்லாம சீக்கிரமா போய் தூங்கி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது நீங்க விளையாடுங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனே அவங்க வந்து போயிடுவாங்க. ஹீரோனி உடம்பு தான் நடந்து போகுது, ஆனா மனசு எல்லாருமே பயந்துகிட்டே இருக்கு. ஐயோ இந்த பொண்ணு பக்கத்துலயே நம்ம பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே போறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஹீரோனி வியூவை பாக்குறாங்க, ரொம்ப பிடிச்சு போயிடுது, அப்படியே தூங்குறாங்க. அடுத்த நாட்கள் இழந்துக்கிறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரூம்லயே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியாம கீழே நடந்து போறாங்க. வீடே ரொம்ப மழையான அமைதியா இருக்கு. அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போகும்போதுதான் அவங்க பாய் ஃப்ரெண்டோட தொப்பி கீழே இருக்கும். ஒருவேளை நேத்து அந்த ஓஷன் பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு அங்க போயிருப்பான்னு நடந்து போகும்போதுதான் இப்போ அங்க இருப்பான். ரொம்ப சோகமா அழுகிற மாதிரி இருப்பான். டேய் என்னடா ஆச்சு, இங்க என்ன பண்ற, என்னோட மேக்ஸ பாத்தியா அப்படின்னும் போது அவன் யாரை உஷார் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டான். என்னடா சொல்ற, நேத்து ரொம்ப அவங்க 2 பேரும் க்ளோஸா இருந்தாங்க, நானும் பார்த்தேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. என் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன வெறுப்பேற்றமே சிரிச்சுக்கிட்டே அவங்க கூட போனான். கலை இழந்து பார்த்தா 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹீரோனிக்கே நம்ப முடியல. நீ ஒழுங்கா தான் பாத்தியா அப்படின்னும் போது இதை வேற உனக்கு நான் டீட்டெயிலா சொல்லணுமா, என் கண்ணால பார்த்தேன், அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, ஓடி போயிட்டாங்க, இதுக்கு மேல என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லி அவன் மனம் உடஞ்சு போயிருப்பான். இதை கேட்டு ஹீரோனிக்கு செம்ம கடுப்பா வந்துடும். அதனால அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வேறு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தாங்க ப்ராஜெக்ட் பத்தி பேசி இருப்பாங்க. ஹீரோனே ரொம்ப சின்சியரா அவங்க வேலை எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எவ்வளவு நாள் தான் இப்படி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்க, எனக்கு தெரிஞ்சே நீ அந்த பொண்ணு கிட்ட பேச, எதனாலும் உன் பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கூட ஓடி போனான்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா, இப்ப மட்டும் நான் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணிருப்பேன் அப்படின்னும் போது நான் எதுக்கு அந்த பொண்ணை பத்தி யோசிக்கணும், அவன் போனா போட்டோம், எனக்கு அவனை பத்தி சுத்தமா தாட்டே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன், என்னோட வேலை, என்னோட வீடு, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, ஆனா நான் அவனை பத்தி கண்டுக்கவே போடுறேன் போது நீ வாயில சொல்ற, ஆனா உன் மனசு எனக்கு நல்லாவே புரியும், நீ எவ்வளவு பிரேக் ஆயிருக்கேன்னு தெரியுது, இந்த பொண்ணு கிட்ட பேசு, இல்லைன்னா அவன் கிட்டயாவது பிகிசு, அப்பதான் நீ ஒரு நார்மலா ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அங்க வந்து போயிடுறாங்க. ஹீரோனி யோசிக்கிறாங்க, நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம நம்ப கூடாது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. அதனால அந்த மர வீட்டோட ஓனருக்கு கால் பண்ணுவாங்க. அவர்கிட்ட குட்டா அப்படின்ற ஒரு பொண்ணு அங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்க. அவங்களோட திங்ஸ் ஒண்ணு என்கிட்ட தான் இருக்கு, என்ன திங்ஸ், புக், அது அவங்க கிட்ட நான் ரிட்டர்ன் பண்ண, உங்களோட கான்டாக்ட் நம்பர் இல்ல அவங்க வீட்டோட அட்ரஸ் தாங்கன்னு சொல்லி அது ஓனர் கிட்ட கேட்பாங்க. ஆனா அவரும் இது ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயங்க, என்னால ஷேர் பண்ண முடியாது, பேசாம உங்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே வந்து அதை வாங்கிட்டு போய் அந்த ஓனர் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் என்னன்னு கேட்பாங்க. ஹீரோனிக்கு போய் சொல்ல ஒழுங்கா வராது, அதனால அவங்க திணறுவாங்க. அதுக்கடுத்து அவங்க வீட்டோட அட்ரஸ் சொல்லி டக்குன்னு போனை வச்சிடறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோனி அவங்களோட கார்டனிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் வேகமா வருவான், என்னங்க செடி கொடுத்து காஞ்சு போயிருக்குன்னு, இதுக்கு எவ்வளவு தண்ணிங்க போட்டீங்க, நீங்க எவ்வளவு தண்ணி போனன்னு எனக்கு சொன்னீங்களா, காசு கொடுத்தோன்னே இதை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஹாஷா பேசுவான். ஹீரோனிக்கு பதட்டமாயிரும். சரி ஓகே, இதுக்கான காசை நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு காசை எடுப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் வருவாரு. அவர் தான் அந்த வீட்டோட ஓனர். அவரும் இந்த செடியா, இந்த செடி எவ்வளவு ஃபேமஸ் ஆன தெரியுமா மேம், இந்த செடிக்கு நீங்க அவருக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க, அதை விட டபுள் மடங்கா கொடுக்குறேன், எனக்கு இந்த செடியை கொடுத்துருங்க போது அங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கோவம் வந்துடும். அவ்வளவு பணம் கொடுப்பியா, உன்னை விட நான் டபுளா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு லாபமா பணத்தை கொடுத்துட்டு அந்த காஞ்சி போன செடியை எடுத்துட்டு போயிடுவான். ஹீரோனியும் ரொம்ப தேங்க்யூங்க போது சில பேர் அப்படிதான் கோலாரா இருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பதவே நீங்க யாரு, நீங்க வீட்டோட ஓனர் கால் பண்ணீங்களா, அவங்களுக்கு என்ன பொருள் கொடுக்கணும், ஒரு புக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுங்க நான் கொடுத்துறேன் போது 2 புக்கும் தீர மாரியே நடிப்பாங்க. அதுக்கடுத்து ரொம்ப நாள் நடிக்க முடியல அவங்களால, மன்னிச்சிருங்க நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், என்னது அவங்களோட புக்கெல்லாம் என்கிட்ட இல்ல, எனக்கு அவங்களோட அட்ரஸ் தேவை, அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணாங்க, என்ன மன்னிச்சிருங்க போது சரி பரவாயில்ல நான் போறேன் போது இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு கப் காஃபி ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோனியும் அந்த வயசானவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனி நடந்த எல்லா விஷயத்தையும் கதையா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவரும் அப்படிதான் உங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கூட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சுல, இப்ப எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீங்க பேசணும், அது மட்டும் இல்லாம நீங்க பேசினா மட்டும் அந்த பொண்ணு போனை பிக் பண்ணி ஆமா இந்த ரீசனால தான் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு ஓடிட்டு பதிலா சொல்ல போறா, நீங்க பேசுறதே வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசும்போது அதை என்னவோ கரெக்ட் தான், ஆனா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கே, அப்படி என்னை விட்டுட்டு அவன் அந்த பொண்ணு கூட போறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி பேசிட்டே இருக்கும்போது இப்ப சடனா ஒருத்தர் வேகமா வராரு. அந்த வயசானவர் பார்த்து டேய் உனக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு பார்த்து, இன்னும் இந்த சிட்டிக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னும் போது ஹீரோனியும் உங்களுக்கு ஆல்ரெடி இவரை தெரியுமா, இவரா தெரியுமாவா, இவர் எவ்வளவு பெரிய ஃபேமஸான பர்சன் தெரியுமா, இவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெரிய லெஜெண்டா இருந்தாரு, இவர் பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் வேற லெவலில் பணம் கொடுத்தது இவருக்கு, ஆனா நான் இவர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு ஆரம்பிக்கும் போது சைன் பண்ற கேப்ல இவர் எஸ்கேப் ஆயிட்டாரு, ஏன்டா நீ விட்டுட்டு போன, திரும்ப அந்த ப்ராஜெக்ட பண்ணலாமா, இப்ப நான் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஆல்ரெடி சொன்ன அந்த பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ணா கோடியா சம்பாதிக்கலாம், என்ன ரெடியா அப்படின்னும் போது இல்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன் இல்லன்ற, சரி உன் போன் நம்பர் கொடு, உன்
அட்ரஸ் போட்டுன்னு அவர் கேட்டுட்டே இருப்பாரு. இதனால அந்த வயசானவரும் இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி டக்குன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்ப ஹீரோனியும் அவர்கிட்ட உங்களுக்கு அந்த வயசானவர் தெரியும் போது எனக்கு அவரை நல்லாவே தெரியும், ரொம்ப ஃபேமஸான பர்சன், அவர்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல ரொம்ப கண்ணை மாட்ட மாட்டாரு, நானும் அவரை நல்லா சம்பாதிக்கலாம்னு பிளான் பண்ணோம், கடைசியில அவரு இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, அவர் அங்க வந்து போயிடாது. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோனே அவரை கால் பண்றாங்க. அவரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னோட கொலிக வந்தனால டக்குன்னு அங்க வந்து போயிட்டு உங்ககிட்ட சொல்லாம அப்படின்னு சொல்லும் போது, இல்ல பரவாயில்லைங்க, எனக்கு அந்த பொண்ணோட நம்பர் தரீங்களா, எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் அவன் இல்லன்னா நான் கெத்தேன் என் லைஃபா வாழுவேன் அப்படின்னு சொல்லி அவளை வெறுப்பேத்தணுமா, நானும் உங்களுக்கு அப்படி தரவா, நம்ம சும்மா கெத்தா கண்ணாடி போட்டுட்டு மாசா போய் இந்த பொண்ணை வெறுப்பேத்திட்டு வரலாம், நான் உங்க கூட வரேன், நீங்களா வேற உங்களுக்கு நான் கம்பெனி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கலந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும். என்னங்க இந்தாங்க குளிங்க போடுங்க, மாசா அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க பேசணும் ஓகேவா அப்படின்னும் போது அந்த பொண்ணு இறங்கி வேற ஒரு வழியா நடந்து போவா. எங்க போறா அப்படின்னு சொல்லி இவங்க ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. இருட்டா இருக்கும். ஹீரோனியும் நீங்க மேல போங்க, நான் கீழே தேடி பாக்குறேன் அந்த பொண்ணு இருக்கால அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடும் போது அங்க ஒரு பார்ட்டி ஹால் மாதிரியே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோனி அந்த பொண்ணு போறத பாத்துட்டு வேகமா உள்ள போவாங்க. ஆனா என்ட்ரன்ஸ்ல ஒரு பையனும் தான் ஆன்டி நீங்க எங்க வரீங்க, உங்க பையன்ல பொண்ணா தேடி வந்திருக்கீங்களான்னு போது என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடும்போது அதுக்குள்ள அந்த பொண்ணையும் வந்துடும். அந்த பொண்ணு அவங்களை பார்த்த பிறகு நானே உங்களை பாக்கணும்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னும் போது என்ன சொல்ல போறேன், இது கேட்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் இதுதானே உண்மை, அந்த உங்ககிட்ட நான் சொல்றேன், ரொம்ப பில்டப் கொடுக்காம சீக்கிரமா சொல்லி தொலைடி அப்படின்னுவாங்க. எங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, அவரும் நானும் நைட்டு பேசினோம், நிறைய விஷயங்கள் ஒத்து போச்சு, என்னால எனக்கு பிடிச்சது, அதனால நான் அவர் கூட ஓடி வந்துட்டேன் அப்படின்னும் போது இதுதானே தெரிஞ்ச விஷயம், இதுல என்ன ரகசியம் அப்படின்னும் போது என்ன மன்னிச்சிருங்க, நீங்களும் ஒரு வருஷமா லவ் பண்ணிருந்தீங்க, நடுல நான் வந்து உங்களை பிரிச்சுட்டேன் போது அதான் பண்ணிட்டியே இப்ப என்ன அப்படின்னு மனசுக்குள்ள ஹீரோ நீ நினைக்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இவங்க போன் தவறி கீழே விழுந்துரும். ஹீரோனே அந்த போன் எடுக்க பார்ப்பாங்க, வால் பேப்பர்லயே உங்க பாய் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணும் கண்ண மூடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து அவங்க இன்னும் காண்டாயிருவாங்க. சரி உழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து வந்துடுறாங்க. போய் சொன்ன என்ன இந்த பொண்ணு பாத்தியா, என்ன நடந்தது, ஒண்ணுன்னு சொல்றதுக்கு இல்ல, இதுதான் உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஏன் போய் சொல்லி என் மனசை தேர்த்திக்கணும், விடுங்க இருமாட்ட அவன் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோனி கொஞ்சம் எமோஷனலா பேசுவாங்க. இப்ப வந்து வயசானவரும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், 32 வயசுல எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்தது, அதனால அவன் என்னை விட்டுட்டு பையனை கூட்டிட்டு போயிட்டா, அப்ப நான் தனிமையா தான் என் வாழ்க்கையா வாழ்ந்தேன், அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவருக்கு சைனாப்டிக் ஹைப்போட்ரோபியா அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு, அது ஜெனட்டிக்கான சம்பந்தப்பட்ட வியாதி, அவர் அதனால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு. இப்ப அவருக்கு அடுத்தது எனக்கு என் பையனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப அவரோட வயசு எனக்கு வந்தனால நான் அந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப அந்த பிரச்சனை வருமோ நான் அவர் கூட இருந்தேன். அவர் ரொம்ப உடம்பு முடியாம போயிருந்தார். அவர் என்ன பண்றதுன்னு அவராலேயே புரிஞ்சுக்க முடியல. அவரோட நர்வ் சிஸ்டம் அவரோட பிரெயினா ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அந்த டைம் நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட்காக நான் சைன் பண்ண போனேன். அப்பதான் என்னோட அப்பா இறந்துட்டாருன்ற தகவல் எனக்கு தெரிய வந்தது. அவரை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவர் இறந்த பிறகு அவரோட பிரச்சனை எனக்கும் இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க, அதுக்கே கஷ்டமா இருக்குன்னு ஈரோடே சொல்லுவாங்க. இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, உண்மையை சொல்லணும்னா இதுக்கான மருந்தை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல, பட் நான் பை ஸ்டூடெண்ட்னால எனக்கு சில மெத்தட் தெரியும், அதை நானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு கொஞ்சம் பெட்டரா தோணுது, அதை ப்ராப்பரா நான் பண்ணனால இந்த வியாதியை கியூர் பண்ண முடியும் அப்படின்னும் போது இப்ப நிஜமா அங்க வெளியே போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வாங்கி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். ஹீரோனிக்கு அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காரு, யாரே தெரியாத ஒரு பர்சன் நமக்கு இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு அங்க ஏற்று நல்லாவே பேசுவாங்க. நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூனும் போது வயசானவரும் என்ன ஹீரோனி கிட்ட சொல்லுவாருன்னா, என் மனைவி என் குழந்தை என் கூட இல்ல, என் அப்பா இறந்துட்டாரு, எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, இதை தெரிஞ்ச பிறகு எனக்கு இதுக்கு அடுத்து நான் சம்பாதிச்சு என்ன சேர்க்க போறேன்னு தோணுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல நான் கார் ஓட்டிட்டு போய்கிட்டே இருந்தேன். எந்த ஒரு டெஸ்டினேஷனும் இல்லாம அப்படி கார் ஓட்டிட்டே போகும்போது ஒரு இடத்துக்குள்ள நான் நின்னேன். சுத்தி மரங்களா இருந்தது. அந்த இடத்துல எனக்கு ஒரு நிதானமான ஒரு சந்தோஷம் திருப்தி கிடைச்சது. அப்படின்னு நடந்து போனேன். அப்பதான் இந்த மர வீடு இருக்கிறத நான் பார்த்தேன். அது அந்த டைம்ல விக்கிற நிலமில தான் இருந்தது. என்னாலும் பரவாயில்ல அந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி அந்த வீட்டை வாங்கினேன். அதுக்கடுத்து அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சு அதுக்கடுத்து எனக்கு ஒரு மன நிம்மதியும் கூட ஒருத்தங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோணுச்சு அப்படின்றது அந்த வயசானவர் சொல்றாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் எனக்கும் மன நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு என்னால ஒரு வீடெல்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னும் போது கரெக்ட் தான், பட் உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் உன் லைஃப் நீ புதுசா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றத அவர் சொல்லுவார். பாருமா லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, உங்க லைஃப் பார்த்து நீ மூவ் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போயிடுறாரு. இப்போ ஒரு பாஸ்டர் காமிக்கிறாங்க. ஹீரோனே உங்க பாய் ஃப்ரெண்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் எல்லாமே ஒரு பார்ட்டி மாதிரி வீட்டுல அரேஞ்ச் பண்றாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் கொஞ்சம் ஏஜ் பர்சன், ஸோ அவங்க சில டாபிக் பேசிட்டே இருப்பாங்க. பட் மேக்ஸுக்கு அந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனும் பேச ட்ரை பண்ணுவான், பட் அது அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி போயிடும். அதனால ஹீரோனியும் பேசிட்டே இருக்கும்போது மேக்ஸை பார்த்துட்டு நீ எல்லாமே சீப்பான பொருள் தானே யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி லைட்டா பேசிடுவாங்க. அது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். அதனால அந்த இடத்த விட்டு அவன் போயிடுவான். சரி நம்ம ஏதாவது வைன் வாங்கலாம் ஷாப்ல வாங்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்டுட்டே இருக்கும். திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஆலன் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா உன் டாட்டோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி வாண்டடா பேசுவோம். அப்படி பேசும்போது அந்த பொண்ணு நீ வித்தியாசமா இருக்கே, நாங்க ட்ரிங்க்ஸுக்கு தான் போறோம், நீ வரையா என் கூட மிங்கிள் ஆயிக்கோ அப்படின்னும் போது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான்,
சரி வாங்க போலாம், வீட்டுக்கு போவேன் கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டே இருப்பான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஆளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட நிறைய கொஸ்டினை கேட்பாங்க. நீ வர்ஜனா, உன்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, நீ கமிட்டடா அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டே இருப்பாங்க. பட் இவங்கெல்லாம் ஒரே ஏஜ் பர்சனால நிறைய விஷயங்கள் சிங்க் ஆயிரும். அப்படி பேசிட்டே இருக்கும் போது நாளைக்கு ஒரு மியூசிக் ஷோ இருக்கு, நாங்க 2 பேர் தான் போறோம், உனக்கு வேணாங்க வா, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் போது அப்படியா கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போறான். ஹீரோனையும் ஏன் நீ பாதிலே போயிட்ட, உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போது புரியுது, நானும் முடிஞ்ச அளவுக்கு உன் கூட கம்பெனி குடிக்கதான் நினைக்கிறேன், ஆனா சில விஷயத்துல நான் செட் ஆகல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது நீ வேற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, நிறைய விஷயம் நம்ம கூட ஒத்து போகல, நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு ஜாலியா ட்ரிப்புக்கு போலாமா போது என்ன சட்டனா ட்ரிப் உனக்குதான் பிடிக்குமே மரங்கள் செடிகள்னா, நான் ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கேன், அங்க போனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிய அவங்க 2 பேர் சொன்னா அந்த இடத்த கூட்டிட்டு வருவா. இப்படி கூட்டிட்டு வந்து கார் நிறுத்துற வரைக்கும் அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணமா தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இவனை மட்டும் தானே வர சொன்னோம், எதுக்கு மேல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான், நம்ம பிளானே ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்னு இவங்க பேசிப்பாங்க. என்னாலும் பரவாயில்ல, கிடைச்சிருக்கா லாபம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சைலண்டா நிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது இப்போ ஆள் வெளியே வருவான். ஹீரோ நான் சொன்ன வரையே வந்துட்டேன் பாத்தியா, அது மட்டும் இல்லாம என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரணும், அவளுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், நீங்க பிளே பண்ணது கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும், அவளை கூட்டிட்டு வந்து சொன்னதை செய்யாத மத்ததெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி இவரு கடுப்பாயிருவாரு. அப்படி இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனிக்கே தெரியக்கூடாதுனால ஹீரோனி வந்த பிறகு அப்படியே டாபிக் மாத்துவான். அப்படியே இவங்க எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. நடந்த எல்லா விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோனே கார்ல அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வேகமா நடந்து போயிடுறாங்க. இதை பார்த்து ஆள் கொஞ்சம் அப்செட்டா ஆயிடுறான். இப்ப கரண்ட்ல ஹீரோனி அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டே இருக்காங்க. மேக்ஸோட கேப்ப பாக்குறாங்க. இதுக்கு அடுத்துதான் வில்லன் தெரிஞ்சிச்சுல, அவனோட பொருள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட பாஸ்டையும் தன்னோட எமோஷனலையும் சரி செஞ்சதுக்கு காரணம் வயசானவர் தான். அவர்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. கதவு தட்டுவாங்க, அவரும் வருவாரு. ஓ நீங்களா, நீங்க வருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல, நீங்க பண்ண பெரிய உதவி, நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன், உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் தான் வந்திருக்கேன், வீட்டு கூப்பிட மாட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்னும் போது முன்னாடி நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். என்ன பேப்பர்ஸ், நான் தான் சொன்னல நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான பேப்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, என் அப்பா இறந்த பிறகு அவர் லாஸ்ட் யூஸ் பண்ண டைரி தான், அவர் வாழ்ந்த ஒரு நிமிஷத்தையும் அவர் நோட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு தான் முன்னாடியே தெரியும்ல அவர் சாக போறது, இப்ப என் லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் எமோஷனலா பேசும்போது சரி சரி நீங்க முதல் வாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் அப்செட்டா பேச விரும்பல, உங்களுக்கு டீயா காஃபி என்ன வேணும் சொல்லுங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இடம் கொஞ்சம் குளிருது இல்ல, விறகெல்லாம் என்ன எடுத்துட்டு வரேன், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடந்து போயிடுவாரு. இப்ப ஹீரோனி அங்க வந்து எல்லா விஷயத்தையும் பாத்துட்டே இருப்பாங்க. அப்படி பாத்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு புக் இருக்கும், அந்த புக்ல அவரோட பையனோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோ பாத்துட்டே இருப்பாங்க. இப்ப அந்த போட்டோ திருப்பி பார்த்தா அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. என்னன்னா ஆல் இவரோட பையன் தான், அப்ப தன்னோட பத்திர விஷயம் எல்லாமே தெரியுமே, ஒருவேளை இவர் ஏதாவது மறைக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ பக்கத்துல ஒரு டோர் பாக்குறாங்க, அதுல நிறைய பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அந்த தாத்தா மேல கொஞ்சம் டவுட் வருது. அதே நேரத்துல அவர் நடந்து போயிட்டே இருக்காரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க அவரோட பையனும் அவங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க, பிளானே ஸ்பாயில் பண்றீங்க போல இங்க பாரு, அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது, அது மட்டும் இல்ல பாவம் ரொம்ப எமோஷனலா இருக்கா, அவளுக்கு நான் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நான் ஹர்ட் பண்ண விரும்பலன்னும் போது இப்படியே பண்ணினா நம்ம பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும், தயவு செஞ்சு அவளை இந்த ரூம்குள்ள போக விடாம தடுங்க அப்படின்றத இவங்க பேசிட்டு இருக்காங்க. பாஸ் நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இவர் ஹீரோனியோட ட்ரிப் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வருவார் வயசானவர். வந்து பார்த்தா அவங்க பையனும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இங்க வந்தவங்க போயிட்டாங்கன்னு போது வந்தவங்க போயிட்டாங்கப்பா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுக்க போறேன். கிஃப்டா, உங்களோட டிஷஸ் இன்னும் சரியாகல, அது மட்டும் இல்லாம அந்த டிஷஸ் சரி பண்றதுக்காக சாம்பிளா நிறைய விஷயங்கள் தேவைப்படுதுங்களா, உங்களுக்கு ஒரு சூப்பரான தேவையான ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன்னுட்டு அங்க வந்து ஒரு பக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. பார்த்தா மேக்ஸ் இருப்பான். என்னடா பண்ணி வச்சிருக்க, அப்பா எனக்கு ஒரு நிலைமை தெரியுது, அம்மா விட்டுட்டு போன பிறகு நீ தான் நான் பாத்துக்கிட்ட, உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், நீ என் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம உன்னோட டிசீஸ் சரியானதான் என்னாலயும் சர்வே பண்ண முடியும், என்னோட பிரச்சனையும் சீக்கிரமா சரியாகும் போது, ஆனா இது தப்பு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன் போது, அப்பா நான் லைஃப் லாங் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையானும் போது, அது உண்மைதான்டா, பட் இது தப்புடா, அப்படி பண்ணக்கூடாதுன்னு போது, எது தப்பு, இவன் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுச்சு, அவன் மேல நம்பிக்கையே இல்லை அந்த பொண்ணுக்கு, இதுக்கு அடுத்த அந்த பொண்ணு இவனை தேடி வரமாட்டான், இவனை ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவா. அவருக்கும் ஒன்னும் புரியாது, குழம்பிட்டே இருப்பாரு. அப்பா நீ சரி சொல்லுப்பா, எக்ஸ்பெரிமெண்டா நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் போது அவரே யோசிப்பாரு. சரி ஓகே அப்படின்றத ஒத்துப்பாரு. இப்ப அந்த பொண்ணு செல்ஃபி எடுப்பா, அந்த செல்ஃபி அதான் ஹீரோனி முன்னாடி பார்த்திருப்பாங்க. இப்ப ஹீரோனி அந்த கதையில வந்து சத்தம் வர மாதிரி இருக்கும், அதனால அங்க அந்த கீயை வச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க நார்மலா ஒரு பெட்ரூம் ஜன்னலும் தான் இருக்கும். பட் அதுக்குள்ள ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ள அவங்க போவாங்க. அதே இடத்துல அந்த வயசானவரும் அவங்களோட பையனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சீக்கிரமா அந்த கதைக்குள்ள போகாம நம்ம தடுக்கணும் அப்படின்ட்டு வேகமா வருவாங்க. வந்து பார்த்தா அதுக்குள்ள ஹீரோனி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க வச்சா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. மேக்ஸ் உனக்கு என்னாச்சு மேக்ஸ், எழுந்துருன்னு போது அவன் அப்படியே போதையில இருப்பான், அவனால ஒழுங்கா பேச முடியாது. இப்ப அந்த வயசான வந்துருவா, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, நீ நினைக்கிறது இல்லன்னு போது, என்ன நான் நினைக்கிறது இல்ல, உங்களோட டிசீஸ் சரியாகணும்னு சொல்லிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வச்சு எக்ஸ்பெரிமெண்டா பண்றீங்க, இவன் என்கிட்ட தப்பா போர்ட்ரேட் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படிலாம் பண்ணவே கூடாது, என் எமோஷனலா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கோவப்படுவாங்க. எனக்கு ஃபியூச்சர் யூஸ்ஃபுல் ஆகும் தான் நான் இது பண்றேன், இது எந்த விதத்துல பாதிக்க
இருக்காது உன் பாய் ஃப்ரெண்ட. இப்போ நான் இல்லாம அவனால இருக்க முடியாது, அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஏன்னா எங்களோட பிளட்டை தான் நாங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனி நீ பண்றது தப்பு, கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட தான் சொல்ல போறேன் அப்படின்னும் போது அந்த வயசானவர் ஒன்னும் சொல்ல சைலண்டா இருப்பாரு. இப்ப ஆளோட கேர்ள் ஃப்ரெண்டும் என்ன நீங்க சைலண்டா இருக்கீங்க, இவ்வளவு வெளியே விட்டா நம்ம எல்லாரையும் கோத்து விட்டுருவா, இவ்வளையும் நம்ம மறுகையா பண்ணணும் அவன் சொல்லிட்டு ஹீரோனே தாக்க வருவா. அதுக்குள்ள அந்த வயசானவர் இல்ல அவளுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அவள் ஹர்ட் பண்ண வேணா, அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலங்க. பார் என்னோட டிசீஸ் சரியாகணும்னா இவனை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், மற்றபடி இவனை நான் எந்த விதத்தையும் ஹார்ம் பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வயசான இவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோனி நீ எதை வேணா சொல்லு, ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட, நீ பண்றது தப்பு அப்படின்னும் போது பார் இப்ப அவனை இங்க இருந்து கொண்டுட்டு போக நாங்க விட மாட்டோம் அப்படின்றத ஆஸ் சொல்லுவான். ஏன்னா எனக்கு இந்த டிசீஸ் சரி ஆகணும், பைத்தியமா நீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. பட் அவங்க விடுற மாதிரி ஆளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு சீக்கிரத்தை சொல்லுவா. சரி ரொம்ப நாள் தான் அதை மறைச்சிட்டேன், இப்பயாவது உண்மையை சொல்றேன். உண்மை என்ன தெரியுமா, அப்பாக்கு அந்த டிசீஸே இல்ல, அவர் டெஸ்ட் பண்ணாரு ஆனா நெகட்டிவ்னு வந்தது, அவருக்கு இல்லைன்னா கண்டிப்பா உனக்கும் இருக்காது, அது ஜெனடிக் இஷ்யூவும் இல்ல அப்படின்னும் போது என்ன சொல்ற, ஏன் நீ கிட்ட சொல்லல, உங்க அப்பா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றா தெரியுமா, அவர் இன்னும் இளமையா இருக்கணும்னு நினைக்கிறாரா, அவரோட ரத்தத்தை எங்க இருக்கிறவங்களோட ரத்தத்தோட சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவரோட ரத்தத்தை இருக்க செல்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா யங்கா இருக்கும், அப்ப அவரும் இளமையா தானே இருப்பாரு அப்படின்னும் போது இது என்கிட்ட நீ சொல்லல, ஏன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகணும், ஏன்னா நானும் என்றும் இளமையா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாதான் உங்ககிட்ட சொல்லல, உங்ககிட்ட சொன்னா நீ எல்லாத்தையும் பாலர்க்கிடுவேன். ஆளுக்கு சமக்கம் வந்து அவங்க அப்பாட்ட ஏன் என்கிட்ட இதை மறைச்சேன், நான் கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஹீரோனிக்கு கோவம் வந்துடும், என்ன சொன்னா திரும்பவும் சொல்லு அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட கேட்கும் போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா நம்ம என்றுமே இளமையா இருக்கலாம், அதை தான் நான் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன், ப்ரீவியஸாவும் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அதான் நினைச்சேன், பட் இது அவனுக்கு தெரிஞ்சா அவன் பணமா தான் ஆக்குவா, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் எப்பவுமே எங்க இருக்கணும், இந்த இடத்துல நிம்மதியா லைஃபா வாழணும் அப்படின்றத சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஹீரோனியும் எனக்கும் வயசாயிடுச்சு, நானும் இதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உடனே எனக்கு இதை பண்ணு அப்படின்னும் போது அந்த வயசானவரும் இப்பவே வா, ஆமா உன் பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காரு அவளை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னும் போது அந்த வயசானவர் அந்த பொண்ணை பார்ப்பாரு. கிளவா உனக்கு என்ன நட்டுக்கிட்ட கிளம்பிடுச்சா, என் மேலாம் கைய வச்சனா என் பாய் ஃப்ரெண்ட் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவரும் என்ன மன்னிச்சிருப்பா, அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியா ஹெல்த்தியா இருப்போம் அப்படின்னும் போது அப்பா உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க நான் பண்றேன் போது அவ்வளவு பிடுறா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணா தண்ணி இழுத்துட்டு வருவாங்க. இங்க வந்து பார்த்தா ஹீரோனி அவங்க பாய் ஃப்ரெண்டையும் அந்த மிஷினையும் இழுத்துட்டு வருவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஹீரோனியும் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஏமாத்த பாக்குறியா, உன்னெல்லாம் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு ஆஸ் சொல்லும் போது ஹீரோனி நீங்க பண்றது முட்டாள்தனம், கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்லதான் போறேன், உங்களை திசை திருப்பணும் தான் அப்படின்னு நான் சொன்னேன், உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு முழிப்பு வந்துடும், இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க அப்படின்னு வளரிட்டே இருக்கும் போது இங்க நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கழுத்துல இருந்து அந்த டியூப் புடுங்கிடுவாரு, ரத்தம் குட்டிக்கிட்டே இருக்கும், அவர் கீழே வந்து இறந்துருவாரு. இதை பார்த்து ஹீரோனி பயந்து போடுவாங்க, எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த கண்டெய்னர் விட்டு வெளியே வந்து அதை லாக் பண்ணிடுவாங்க. வயசானவங்க நீ பண்றது தப்பு, பொறுமையா இரு அப்படின்னு சொல்றதுக்குள்ள லாக் பண்ணிட்டு அவங்க காரை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்ப அவங்க கண்ணாடியை பார்ப்பாங்க, முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கும், அதை விட முகத்துல சுருக்கம் இருக்கிறத அவங்க நோட் பண்ணுவாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள வராங்க, அங்க இருந்து ஜன்னலை பாக்குறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவங்க என்ன விஷயத்தை யோசிச்சிருப்பாங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டும் இறந்துட்டாங்க, அவங்களுக்கும் வயசாயிட்டே இருக்கு, அதனால எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் மக்களே, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு விறுவிறுப்பான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.